வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறேன். எந்த இடத்துல நீங்க அவமானத்தின் சின்னமா இருந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்க இருந்தா அவமானம் நினைச்சாங்களோ, அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையில நீங்க முக்கியமானவங்களா மாறுவீங்க. உங்களை அந்த ஜனங்கள் தேடி வரும். இந்த யெப்தாவை அந்த ஜனங்கள் தேடி வர கர்த்தரால் செய்ய முடியுமானால், எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்டு தூரத்துல தள்ளப்பட்டாயோ, அந்த இடத்துல கர்த்தர் உன்னை நிறுத்த போதுமானவராய் இருக்கிறார். இன்னும் Praise the Lord. கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை 7 மணி அளவில் உங்களோடு கூட கிரகிக்க முடியாத காரியம் என்கிற தலைப்பில் நான் வசனங்களை பேசி கொண்டு வருகிறேன். நீங்களும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து மிக ஆசீர்வாதம் அடைகிறீங்க நான் நம்புகிறேன். அநேகர் எனக்கு கால் பண்ணி ப்ரே பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைகளை எனக்கு தெரிவிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கும் வாசலை திறந்த இந்த சேனல் ஃபவுண்டருக்கும் என்னுடைய மனசில் இருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளும் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். கடந்த வாரம் லேகியோன் பிசாசால் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபனை குறித்து நான் உங்களோடு கூட பேசியிருந்தேன். ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில் அந்த 5000 மேற்பட்ட பிசாசினால கட்டப்பட்டிருந்தான். அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் பிரதக்குழியிலே கூக்குரல் இடுகிறவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த வாலிபனுக்காய் இயேசு ஒரு பிரயாணப்பட்டார். அந்த பிரயாணத்துக்கு பிறகு அவன் வஸ்திரம் தரித்து அமர்ந்திருந்ததை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள் என்று அழகா நான் உங்களோடு கூட பேசியிருந்தேன். அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்திருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கும் கூட உங்களோடு கூட பேசலாம் என்று நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தில் இருந்து ஒரு தேவ மனிதனை உங்களோடு கூட பேச நான் வாஞ்சை இருக்கிறேன், ஆவலா இருக்கிறேன். இந்த வசனத்துக்குள் போவதற்கு முன்பாக இருக்கிற இடங்கள்ல உங்க கண்களை மூடுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ரேஷே டேனே யா கத்தரபு மகா இரக்கமும் உருக்கமும் தயவும் நிறைந்தவரை இந்த காலை வேளையிலும் பிரசனத்துக்கு நேராய் கடந்து வருகிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பான தேவ ஜனங்களுக்காய் உன் சமூகத்தில் நிற்கிறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கை என் சூழ்நிலை மாறாதான்னு சொல்லி ஏங்கி கண்ணீரோடு ஆண்டவரே நிற்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வீர் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த தேவ வார்த்தை இந்த தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாற என் மனசார வேண்டி கர்த்தாவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். எனக்கு ஜீவன் தந்த பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வேகமாய் நம் செய்திக்கு நேராய் கடந்து போவோம். கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரீயின் குமாரன் கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவள் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். மேரே ஷாத்தாரியா கத்துரிபியா கர. என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த வசனத்துல நம்ம யெப்தா என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த யெப்தா கிளையோத்துக்கு பிறந்த பையன். இந்த யெப்தாவை வேசினிடத்திலே பெற்றதுனால கிளையோத்துக்கு சொந்த மனைவி சொந்த பிள்ளைகள் இருக்கு. இந்த பிள்ளைங்க வளர்ந்து இந்த யெப்தா வேசினிடத்துல பிறந்தவன் சொல்லி சொந்த தகப்பன் வீட்டில இருந்து யெப்தாவை துரத்துறாங்க. ஏங்க, இந்த இடத்துல தண்டிக்கப்பட வேணும்னா, தண்டனை கொடுக்கப்பட வேணும்னா அது யெப்தாக்கு கொடுக்கணும்னு இல்ல. யெப்தா என்னங்க பண்ணா, கிளையோத்து தானே வேசினிடத்திலே யெப்தாவை பெற்றான். எந்த தப்பும் செய்யாத யெப்தாவை தகப்பன் வீட்டிலே இருந்து துரத்தினாங்கன்னு வேதம் சொல்லுது. இங்க யெப்தா கிட்ட என்னங்க தப்பு இருக்கு? இந்த சகோதரர்கள் இருதயம் கல்லாக்கப்பட்டிருக்கிறதே. நம் இந்த வசனத்தில் கூட இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் குருடனாக பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டாங்க. அன்பான தேவ ஜனங்களே, நான் எதற்காக இந்த வசனத்தை எடுத்து காண்பித்து கொடுக்கிறேன் என்றால், இந்த கேள்வியை கேட்கிறவங்க யாரோ இல்லை, இயேசுவோடு ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள். ஒரு பிள்ளை தாயின் கருவிலேயே குருடாய் பிறந்திருக்கு. அப்படி பிறந்த பிள்ளைய பார்த்து இந்த பிள்ளை ஏன் குருடா பிறந்திருக்கு, இது பாவம் செஞ்சிருக்கமோ, இந்த உலகம் உன்னையும் என்னையும் இப்படிதான் நியாயந்திருக்கும். ஒருவேளை நீ பலவீனமாக்கப்படலாம், உன் சரீரத்துல வேதனையோ வியாதியோ கூட வரலாம். இந்த உலகம் உன்னை நியாயந்திருக்கும், நீ ஏதோ பாவம் செய்திருப்பேன். எந்த பாவமும் செய்யாத எப்தா சொந்த சகோதரர்களால சொந்த வீட்டுக்குள்ள இடலன்னு துரத்தப்பட்டான். தாயின் கருவிலேயே குருடனா பிறந்தவன். இயேசுக்கு பின்னாடி போன கிறிஸ்தவ ஊழியர்கள், இயேசுவை பிரசங்கம் பண்ணவங்க, அண்ணா என்ன பேசுறவங்க உலகத்தான் இல்லைன்னு சொந்த குடும்பம் பேசுது. இங்க இயேசுவுக்கு பின்னால போன அப்போஸ்தலர்கள் கேட்கிறாங்க, இவன் யார் செய்த பாவத்தினால் குருடனாக்கப்பட்டா? ஏன் இந்த வார்த்தையை நான் பேசுறேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களை இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். நீ ஏதோ பாவம் செய்து அதனாலதான் இந்த வேதனை உனக்கு, அதனாலதான் இந்த கஷ்டம் உனக்கு. எங்க உங்களுக்கு எனக்கும் தெரியும், வேதத்துல யோபுன்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவன் சரீரம் முழுவதும் வேதனை. வேதத்துல நம்ம யோபுவை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவனை சொந்த சகோதரர்கள் சொந்த நண்பர்கள் சொல்றாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப, நீ ஏதாவது பாவம் பண்ணியிருப்ப, இந்த உலகம் உங்களையும் என்னையும் அப்படிதாங்க நியாயம் தீர்க்கும். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அப்படி நம்மளை நியாயம் தீர்க்கிறவர் இல்லை. இந்த எப்தா என்கிற இந்த தேவ மனிதனை சொந்த சகோதரர்கள், கிளையோத்துக்கு பிறந்த சொந்த பிள்ளைங்க, இவன் நீ சொந்த தகப்பன் வீட்டிற்கு சுதந்திரவாளி இல்லை, நீ வேசின் இடத்துல பிறந்தவன் சொல்லி இவனை துரத்தி விடுறாங்க. அடுத்து இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்தில் குடியிருந்தான். தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணர்களான மனுஷர் எப்தாவோடு கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். என் அன்பான தேவ ஜனமே, இந்த வசனம் உங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்க எப்தா சகோதரர்களுக்கு பயந்து தோப் என்கிற தேசத்துக்கு ஓடி போகிறான். அந்த தோப் தேசத்துல வீணர்களான மனுஷங்க, ஹலோ, இவன் அபிஷேகம் இருக்கிற ஒரு மனுஷன், பராக்கிரமசாலி. ஆனா சொந்த சகோதரர்களுக்கு பயந்து தோப் தேசத்துக்கு ஓடுறாங்க. ஒரு வீணர்கள் இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்க அநியாயக்காரர்கள் பாவிகள் வேசிகள் இருக்கிறாங்கன்னா நம்ம கேரக்டர் என்ன ஆகும், நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? நம்ம பயப்படுவோம்ல, நம்ம போயிருக்கிற இடம் தப்புன்னு நினைப்போம்ல. ஆனா இந்த தேவ மனுஷன் என்ன பண்றானா, அங்க வீணர்களா இருக்கிறவர்களை உண்மையில அபிஷேகம் இருக்கிறது உண்மைனா, உண்மையில தேவ திட்டம் இருக்கிறது உண்மைனா, நீ ஒரு பாவியோடு சேரும் போது நீ பாவியாக மாட்ட, ஒரு பாவி உன்கிட்ட வரும்போது நீதிமானாக்கப்படுவான். அப்படிதான் இந்த அந்த தோப் தேசத்துக்கு போய் வீரர்களாய் மாத்தினா. கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டீங்களே? ஆமா, இந்த எப்தா ஒரு பெரிய தேவனுக்காய் ஒரு பெரிய சேனையை உண்டாக்குகிறான், ஒரு பெரிய படையை உண்டாக்குகிறான். அடுத்து இருக்கிற வசனங்களை கூட வேகமாய் வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். சில நாட்களுக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணும் பொழுது கீலேயாத் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். எந்த வீட்டில இருந்து எப்தா என்கிற தேவ மனிதன், நீ வேசிக்கு பிறந்தவன், நீ விபச்சாரிக்கு பிறந்தவன், இந்த தகப்பன் வீட்டில உனக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி துரத்தி அடிக்கப்பட்டானோ, அந்த பட்டணத்துக்கு இப்போ அமலோன் புத்திரர்களால ஒரு பிரச்சனை.
ஒரு போர் அந்த ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எடுக்கிறாங்க. இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாற்ற ஒருத்தனால முடியும்னு சொல்லி அந்த மூப்பர்கள் கடந்து வருகிற மனிதன் தான் நான் பிரசங்கிக்கிற எப்தா. ரேஷெட்டேனே கேராபாரா துருவியா கரபு. இவன் உதவ மாட்டான், இவனால எந்த பிரயோஜனமும் இல்லை, இவன் இந்த குடும்பத்துக்குள்ள இருந்தானா, இவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தானா எங்களுக்கு அவமானம் நினைச்சாங்க. இவன் அவமானத்தோட அடையாளம் நினைச்சாங்க, இவன் அசிங்கம்னு நினைச்சாங்க. சகோதரர்களால அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வரும்போது அந்த எப்தாவுடைய மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோ, எத்தனை வலி இருந்திருக்கோ யோசிச்சு பாருங்க. எப்தா என்ன தப்பு பண்ணா? கிளையோத் அவனை வேஷினத்துல பெற்றது எப்தாவுடைய தப்பு இல்லைல்லம்மா. ஆனா எப்தா சொந்த சகோதரர்களால துரத்தி அடிக்கப்படுறான். அவன் தோப் தேசத்துக்கு வந்து வீணர்கள் எல்லாம் வீரர்களாய் மாற்றி இப்போ இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆர்மி இருக்கு, இவனுக்கு பின்னாடி யுத்தம் பண்ண மிகப்பெரிய வல்லமையான படை இருக்கு. இதை தெரிந்த கிளையோத்தின் மூப்பர்கள் எப்தாவிடத்திலே வந்து வேண்டுகிறார்கள், நீ எங்களுக்காக வந்து அமரோன் புத்திரர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. அடுத்த வசனங்களை வாசித்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் ஆசைப்படுறேன். ரேஷெட்டேனே முயா கத்தரபலபு. அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினீர்கள், என் தகப்பன் வீட்டிலே இருந்து என்னை துரத்தினீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டுள்ளது. சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள்? இந்த சமயத்துல என்கிட்ட ஏன் வரீங்க? நீங்க தானே என்னை துரத்துனீங்க. எங்க நம்ம பார்த்தோம், எப்தாவை சொந்த சகோதரர்கள் துரத்துனாங்கன்னு வேதம் சொல்லிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்தா ஒரு மேட்டரை ஓபன் பண்றான். ஐயா மூப்பர்களே, நீங்களும் தானே சொன்னீங்க, நீ இந்த குடும்பத்துக்குள்ள இந்த தேசத்துக்குள்ள இருந்தா எனக்கு அவமானம், இந்த தேசத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த எப்தா உங்களுக்கு தேவைப்படுறால. நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறேன். எந்த இடத்துல நீங்க அவமானத்தின் சின்னமா இருந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்க இருந்தா அவமானம் நினைச்சாங்களோ, அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையில நீங்க முக்கியமானவங்களா மாறுவீங்க. உங்களை அந்த ஜனங்கள் தேடி வரும். இந்த எப்தாவை அந்த ஜனங்கள் தேடி வர கர்த்தரால் செய்ய முடியுமானால், எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்டு தூரத்துல தள்ளப்பட்டாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை நிறுத்த போதுமானவராய் இருக்கிறார். இன்னும் கூட வேகமாய் இந்த வசனங்களை நான் காண்பித்து கொடுத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி எங்களுடனே கூட வந்து நீர் எங்களோடு கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும். என் கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அமரோன் புத்திரர்கள் விரோதமாய் வருகிறதை கண்டு பயந்த ஜனங்கள், எந்த மனிதன் அந்த குடும்பத்துக்கு தேசத்துக்கு அவமானம்னு சொல்லி துரத்தி அடிக்கப்பட்டானோ, இப்ப இவன் கர்த்தர் அவனை உயர்த்தினதை பார்த்து, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறத பார்த்து, நீ எங்களுக்கு தலைவனாய் இருக்கணும்னு வேண்டாங்க. உங்களுக்கு புரியுதா? எந்த இடத்துல இருந்து நீ துரத்தி அடிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல இருந்து நீ கண்ணீரோடு வேதனையோடு வெளியே வந்தாயோ, அந்த இடத்துக்கு உன்னை கர்த்தர் தலைவனாய் கொண்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ராஷேட்டேனே மோரா துரிபியா கரபோ. இப்போ இந்த எப்தாவுடைய இருதயம் எப்படி இருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஜனங்கள் தானே என்னை துரத்தி அடிச்சுது, இந்த ஜனங்கள் தானே என்னை வேசிக்கு பிள்ளைன்னு சொல்லிச்சு, நான் தகப்பன் வீட்டுக்கு சுதந்திரவாளி இல்லைன்னு சொல்லிச்சு. கர்த்தாவே, இந்த ஜனங்கள் என்னை தேடி வர நான் காரணம் இல்லை, நீர் காரணம்னு சொல்லி எப்தாவுடைய இருதயம் நினைச்சிருக்கோம்ல. ஆமா, இன்னும் கூட டீப்பா இந்த வசனத்துக்குள்ள எங்களை நடத்தி கடந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு எப்தா அமரோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கேட்டான். இந்த எப்தா இப்போ ஒரு சூப்பர் ரிக்வெஸ்ட் வைக்கிறான். பாத்தீங்களா? the people, நீங்க என்ன கூப்பிடுறீங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ண கூப்பிடுறீங்க, உங்களுக்கு பிரச்சனை,
அதனால நீங்க என்ன தேடி வந்திருக்கிறீங்க. நான் உங்களுக்காக வந்து யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களை கர்த்தர் என்னிடத்துல ஒப்பு கொடுத்தா நீங்கள் என்னை தலைவனாய் வைப்பீர்களான்னு யெப்தா கேட்கிறான். எந்த யெப்தான்னு புரியுதா? சகோதரர்களுக்கு பயந்து தோப் தேசத்துக்கு ஓடி போன மனுஷன், சொந்த சகோதரர்கள் வேசிக்கு பிறந்தவன் சொல்லி நிராகரிச்ச மனுஷன், இப்போ இஸ்ரவேலுக்கு தலைவனா ஆகும்படியா இரேஷே டூரிபியா கட்டலபரபு. இந்த காரியெல்லாம் நடக்குதுங்க. அடுத்த வசனத்தை கூட வாசித்து, கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை பார்த்து, கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால், நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாராக என்று, கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாராக என்று சொன்னான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான என் தேவ ஜனமே, இந்த யெப்தா கீலேயாத்தின் மூப்பரிடத்துல கோரிக்கை வைக்கிறான். நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களுக்காக வந்து யுத்தம் பண்ணுவேன். அந்த யுத்தத்துல அந்த எதிரில் வருகிற அந்த ஜனங்களை கர்த்தர் அமரோன் புத்திரர்களை என்னிடத்துல ஒப்பு கொடுத்தால் நான் உங்களுக்கு தலைவனா இருக்கணும்னு சொல்லி, அதுக்கு கீலேயாத்தின் மூப்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ சொன்னதை உனக்கு நாங்க செய்யலைன்னா கர்த்தர் நம் நடுவில் இருந்து நமக்கு நியாயம் தீர்க்கட்டும். கடவுளை ஜட்ஜா வச்சுட்டாங்க. நீ சொன்ன மாதிரியே நாங்கள் செய்வோம். நீ இஸ்ரவேலுக்கு தலைவனாவ, அந்த ஜனங்களுக்கு முன்னாடி நீ எங்களை காப்பாத்திட்டா, இந்த பிரச்சனையில இந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்திட்டா, நீதான் எங்களுக்கு தலைவன். கர்த்தர் இதற்கு நடு நிற்பார்னு சொல்லி அழகா இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா அந்த வசனத்தை சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நடு நிற்கிறா. எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல உன்னை வீணர்னு சொன்னாங்களோ, நீ இந்த குடும்பத்திற்கு அவமானம், இந்த சபைக்குள்ள நீ அவமானம்னு சொல்லி புறக்கணிக்கப்பட்டாயோ, அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு நடு நின்று மேரே ஷெட்டேரியா கத்தரபரபு, கர்த்தர் உனக்கு நடு நின்று நியாயம் சொல்லுவார். வாசிக்க கேட்போ அடுத்த வசனங்களை கூட. அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூடி போனான். கீலேயாத்தின் மூப்பரோடு கூடி போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, இங்க ஒரே ஒரு குடும்பம் தான் யெப்தாவை தூக்கி போட்டுச்சு. ஆனா கர்த்தர் தோப்புல யெப்தாவை உயர்த்தினதற்கு அப்புறம் ஒரு தேசமே யெப்தாவை தூக்கி வச்சிருக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? உங்களை இன்னைக்கு உங்க குடும்பம் தான் தூக்கி போட்டிருக்கோம், உங்களை ஒரு சின்ன கூட்டம் தான் தூக்கி போட்டிருக்கோம். ஆனா நீங்க எங்க போய் விழுந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யெப்தாவை தூக்கி போட்டாங்க, தோப் என்கிற தேசத்துல விழுந்தான். கர்த்தர் அங்கே அவனை உயர்த்தினான், வீணர்கள் எல்லாம் வீரர்களாய் மாற்றினான். கர்த்தர் அங்கே இருந்து வந்து எந்த இடத்துல தூக்கி போட்டாங்களோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் யெப்தாவை தூக்கி தலைக்கு மேல கொண்டாடுறாங்கன்னு வேதம் சொல்லுது. இதை நான் நம்பி சொல்றேன், உங்க வாழ்க்கையில இது நேரிடும். இது யெப்தாவுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியம்தான். சொந்த சகோதரர்கள் தூக்கி போட்டாங்க, முடிஞ்சிருது. அவன் ஓடி போனான்னு வேதம் அழகா சொல்லுது. அவன் எதுவும் பெருசா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனான்னு சொல்ல, அவனுக்கு ஒரு பாகம் கொடுத்தாங்கன்னு சொல்லல. அவன் வெறுமையா வெறும் கையா அந்த இடத்தை விட்டு கடந்து போயிருக்கிறான். ஆனா ரேஷே டேரே நேயா கத்துரிபியா கலபரபு, அவன் திரும்ப எந்த இடத்துல இருந்து தள்ளப்பட்டானோ அந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த ஜனங்கள் தூக்கி கொண்டாடினாங்கன்னு வேதம் சொல்லுது. உங்களை கொண்டாடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு நீங்க ஜீரோ தான் அந்த யெப்தாவை போல. இன்னைக்கு உங்க கை வெறுமையா தான் இருக்கு அந்த யெப்தாவை போல. ஆனா நான் நம்பி சொல்றேன், ஒரு நாள் எந்த ஜனங்களால் நீங்க ஒதுக்கப்பட்டீங்களோ அந்த தேசத்தால நீங்க உயர்த்தி கொண்டாடப்படுவீங்க. இது நடக்கும். இதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். நான் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார் என்கிற தலைப்புல பேசுகிறது சும்மா இல்ல. ஐ ஹேவ் தி விஷன், நான் தரிசனத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உன் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பம்மா. ஆமா, இதை நான் உன் கூட தான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்பா, நீ என் கூட ஆண்டவரே பேசுறேன்னு கண்ணீரோடு பார்க்கிறேன் தேவ பிள்ளையே. The word for you. கர்த்தர் உன் தலையை தான் உயர்த்த போறாரு. உன்னதான் இந்த ஜனங்கள் கொண்டாட போறாங்க. இந்த யெப்தாவை கொண்டாட வைக்க கர்த்தரால முடியும்னா உன்னை கொண்டாட வைக்க முடியாதா? உன் வாழ்க்கையில அந்த அற்புதத்தை செய்ய அவரால் முடியாதா? கண்டிப்பா அவர் செய்வார். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மாரா ஷேட்டோ ரியா கத்தர. பின்பு யெப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி,
நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அம்மா, இந்த எப்தா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. என் ஜனங்களுக்கு முன்னாடி எல்லாம் இப்போ நான் போய் அமரோன் புத்திரர்களை காலி பண்ண போறேன் அப்படின்னு பட்டையை எடுத்துட்டு ஓடல. ஒரு ஆள் அனுப்புறான். உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஜனங்களுக்கு விரோதமா நீ ஏன் வர? உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப சூப்பரா டீசெண்டா எங்க கர்த்தர் உங்களை உயர்த்தின உடனே நேர போய் யாரையும் வெட்டி அடிச்சு தள்ளிடாதீங்க. நீங்க தானே என்ன அவமானப்படுத்தி நீங்க சொல்லிடாதீங்க. அவங்க கிட்ட சமாதானமா போக முயற்சி பண்ணுங்க. நான் அவங்க கூட பேசுறேன்னு தெரியல, ஒருவேளை என்ன ஆண்டவர் உயர்த்திட்டு அப்புறமேட்டு நான் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பீங்களா? இந்த எப்தாவுக்கு ஒரு தேவன் ஞானத்தை பார்த்தீங்களா? அந்த எதிருக்கு வர, கொலை பண்ண வர, அவன் பட்டணத்துக்கு விரோதமா வருகிற அமரோன் புத்திரருக்கு ஆள் அனுப்புறான். இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ இந்த போரை எடுக்கிற? இந்த பிரச்சனையை, இந்த யுத்தத்தை எடுக்கிற? இந்த இடத்துல இவன் யுத்தம் பண்ணணும், இந்த இடத்துல இவன் சண்டை போட்டு அமரோன் புத்திரர்களை எல்லாரையும் காலி பண்ணணும். ஆனா இவன் இல்லை, அவங்கள நான் கொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரணும்னு சொல்லி நினைக்கிறான். அன்பான தேவ ஜனமே, எந்த ஜனங்களால நீ நிராகரிக்கப்பட்டாய் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்த போறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த ஜனங்களுக்கு நீ ஒரு வாய்ப்பு தர. இன்னைக்கு உங்க தம்பி அவங்க கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். யாரையும் அழிக்கணும், யாரையும் கொல்லணும்ன்றது தேவ திட்டம் இல்லை. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், மாற்றமே இல்லை. அது யாரையும் அழிக்க இல்லை, உன்னை உயர்த்தணும். அதுதான் ஆண்டவருடைய ஆசை. அது அடுத்தவனை நிராகரிக்க, உடைக்க இல்லை, உன்னை உயர்த்தணும். அது ஆண்டவருடைய ஆசை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பிள்ளையா சொல்றேன், உன் தம்பியா சொல்றேன், நீ உயர்த்தப்பட போற. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுவே வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். 29வது வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அன்பான தேவ ஜனமே, இந்த 29வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேலே இறங்கி, நீ யுத்தம் பண்ணும் போது பயப்பட தேவையில்லை, நீ போராட போறதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். இங்க நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த எப்தா என்கிற தேவ மனிதன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னு அழகா வசனம் சொல்லுது. இன்னும் இந்த வசனத்தில் இருந்து நான் பேசி வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். 32வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். வேகமாய். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில எப்தா என்கிற தேவ மனிதனை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த எப்தா இந்த ஜனங்களை வீழ்ச்சியே ஆகணும். இந்த போர்ல அவன் ஜெயிச்சே ஆகணும். இந்த போர்ல எப்தாவால ஜெயிக்க முடியுமா என்றது எப்தாவுக்கு மிகப்பெரிய கேள்வி. இந்த ஜனங்களை எப்தா ஜெயிப்பானான்றது நிறைய பேருக்கு கொஸ்டின். ஒருவேளை இருக்கலாம், கிளையோத்தின் அந்த மூப்பர்கள் இந்த போர்ல நீ ஜெயிச்சாதானடா தலைவனாவ, இந்த போர்ல உன்னை கொன்னுருவாங்கன்னு நினைச்சிருக்கலாம், இந்த போர்ல உன் வாழ்க்கை முடிஞ்சிருவான்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இங்க அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எப்தாவின் மேல் இறங்கினார்னு சொல்லி. 32வது வசனம் இன்னும் கூட அழகா, கர்த்தர் எல்லா ஜனங்களையும் எப்தாவுடைய கையில ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி. என் அன்பான தேவ பிள்ளையே, வருகிற நாளில் கர்த்தர் இந்த காரியங்களை உன் கையில ஒப்பு கொடுப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த காரியங்கள் எல்லாம் உன் கைக்குள்ள ஒப்பு கொடுக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த எப்தாவுடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தரால முடியும், உன் வாழ்க்கையை மாற்றவரால முடியண்டா. இந்த எப்தா என்கிற தேவ மனிதன் அவனுக்கு நடந்த இந்த எல்லா காரியத்தையும் பார்க்கிறான். என்னை துரத்துனாங்களே, என்ன வீணர்னு சொன்னாங்களே, விபச்சாரி வேசிக்கு பிறந்தவன்னு சொன்னாங்களே, இந்த ஜனங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்ன தேடி வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் பார்த்த எப்தா 11வது வசனம் மிக அழகான வசனம். my favorite word. இந்த சாப்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல்
ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். எப்தா தன்னுடைய காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான்னு வேதம் சொல்லுது. என் அன்பான தேவ பிள்ளையே, இவனுக்கு எவ்வளவு அவமானம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம். எந்த ஜனங்கள் என்னை தூக்கி போட்டதோ அந்த ஜனங்களுக்கு இன்னைக்கு நான் தலைவனாக்கப்பட்டிருக்கிறேனே. இதை எல்லாத்தையும் கொண்டு போய் எப்தா பெஸ்பாவிலே தேவனுடைய சந்நிதியில சொல்றான். நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சூழ்நிலையை மாத்தினதுக்கு பின்னாடி நீ மனுஷங்கிட்ட போய் நின்னுறாத. எந்த ஜனங்களுக்கு முன்னாடி போய் நின்னுறாத. உன் சொந்த பலன் நினைச்சிராத. இந்த எப்தா இவனுக்கு புரியுது, இது என்னால் ஆனதல்ல, கர்த்தரால் ஆனதுன்னு சொல்லி மிஸ்பாவிலே தேவனுடைய சந்நிதியிலே இந்த தேவ மனிதன் கடந்து வந்து, நான் இந்த செய்தியை இதோட முடிச்சுக்கலான்னு விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைஞ்ச நேரம். அந்த நேரத்தில் நான் இந்த வார்த்தையை பேசி முடிக்க விரும்புகிறேன். ரேஷே டேரே பாபியாக்கர. இந்த எப்தாவுடைய வாழ்க்கை வரலாறு மிக அழகான வரலாறு. நான் உங்ககிட்ட அதிகமா பேசல. நான் கிரகிக்க முடியாத காரியம் என்கிற தலைப்புல பேசுகிறேன். இன்னும் அதிகமான காரியம் எப்தாவை குறித்து இருக்கிறது. 11வது அதிகாரம் 40 வசனம் முழுக்க இந்த தேவ மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எப்தாவை பற்றி பேச எனக்கு வயசு இல்லை, நேரமும் இல்லை. கர்த்தர் எப்தாவுடைய வாழ்க்கையில செய்ததெல்லாம் கிரகிக்க முடியாத காரியம். உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாடுல உபாகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனம், வேசியின் பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. என் அன்பான தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, வேசி நிறத்தில் பிறந்தவன் தேவ சமூகத்துக்குள்ள போக முடியாது. அவன் மட்டும் இல்ல, 10 தலைமுறைக்கு அனுமதி இல்லை. ஆனா கர்த்தர் எப்தாவுடைய வாழ்க்கையில செய்திருக்கிற அந்த கிரகிக்க முடியாத காரியத்தை பார்த்தீங்களா? அவன் எவர்களால் துரத்தி அடிக்கப்பட்டானோ அவர்களால் மதிக்கப்படும் பொழுது, எவர்களால் மிதிக்கப்பட்டானோ அவர்களால் உயர்த்தப்படும் பொழுது, அவன் எல்லாத்தையும் மிஸ்பாவிலே தேவனுடைய சந்ததியில சொல்றான். இப்படி கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் எப்தா வாழ்க்கையில செய்வாரானால் உன் வாழ்க்கையில செய்வார் என்றதுல எந்த மாற்றமும் இல்லை. இருக்கிற இடத்துல கண்களை மூடி, எனக்கு ஒரு ஆசை, எப்தா நீ தேவ சமூகத்துல நின்று எப்படி ஜெபிச்சிருப்ப, உன் விண்ணப்பங்கள் அன்னைக்கு தேவ சமூகத்துல எப்படி இருந்திருக்கும். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி சகோதரர்களை என்ன உடைச்சிட்டாங்கன்னு, உடைக்கப்பட்ட சொந்த குடும்பத்தால் உடைக்கப்பட்ட எனக்கு ஏதோ ஒரு கிருபை கிடைச்சது. அந்த கிருபை தான் என்ன உருவாக்குச்சுன்னு எப்தா மிஸ்பாவிலே தேவனுடைய சந்நிதியில சொல்லியிருப்பான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்களா? அந்த மாறாத கிருபை தான் இன்னைக்கு நீங்க நிற்கிறீங்க. உங்களால சொல்ல முடியுமா? அன்பான தேவ ஜனமே, வேணும் கேளு. இந்த காலை வேளையில இந்த கிருபை உன்னை ஆளுகை செய்யட்டும். அந்த கிருபை உன்னை தொடட்டும். இந்த கிருபை போதும். இந்த கிருபை உன்னை நடத்திடும். உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. சோர்ந்து போயிட்டான், தேசத்துக்கு ஓடிட்டான். சோர்ந்து போன ஒரு கிருபை எப்தாவை சூழ்ந்தது. வீரர்கள் எல்லாம் வீரர்களாக்கப்படுறாங்க. நீ சோர்ந்து போயிருக்கிறியா? ஒரு கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது பார். உன்னை உருவாக்கும். அந்த
கிருபையை வாஞ்சி, அந்த கிருபை ஆண்டவருடைய பிரசன்னத்துல கேளு. இன்னைக்கு இந்த சத்தத்தை நீ சும்மா கேட்கல. He want provide the grace upon you. உன் மேல ஒரு கிருபையை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. ஒன்றுமே இல்ல, பெருமையா வெறும் கையால ஓடி போன அவர் கிருபை அவனை உயர்த்திச்சு. நினைக்கிறேன் தேவ சமூகத்துல அவனுடைய எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். நீ ஒன்றுமில்லாத இருக்கிற உனக்கு அவர் உதவி செய்ய போதும். அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபையே 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 மாறாத கிருபை வேணும். எப்தாவுக்கு ஒரு கிருபையை தந்தீரே. என் ஜனங்களுக்கு உம்முடைய கிருபையை தாங்க, எனக்கு உங்க கிருபையை தாங்க. உங்க கிருபை போதும். மாராஷே பாபியா கரம் அப்படியே தேவ சமூகத்துல தேவ பிரசன்னத்துல அந்த கிருபை மாறாதன்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய காத்திருக்கிறார். He want to do, இவருக்கு செய்யணும். நீ கொஞ்சம் கூட அவர் பிரசன்னத்துல கேளு. உங்க கிருபையை வாழ்க்கையை மாத்தன்னு சொல்லு. அவர் கிருபை வாழ்க்கையில சூழ்நிலையை மாத்துமா? அந்த கிருபை இந்த காலையில கேட்டு பெற்றிருக்கும். உங்க கிருபைதான் என்னை நடத்த சொல்ல முடியுமா? உங்க கிருபைதான் இந்த வேலையில நான் இன்னும் இருக்கிறேன். உங்க கிருபை இந்த குடும்பத்துக்குள்ள நான் இன்னும் இருக்கிறேன். உங்க கிருபை இவ்வளவு பெரிய சூழ்நிலையை தாண்டி நான் ஜீவனோடு இருக்கிறேன். உங்க கிருபை உங்களால சொல்ல முடியும். உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. Thank you Father. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களே, இந்த கிருபை உங்களை நடத்த போதுமானது. எப்தா என்கிற தேவ மனுஷன் அவன் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் தேவ சன்னதியில போய் சொல்ல அவன் இருதயம் தேவனுக்கு நேராய் திருப்பப்படுமானா இன்னைக்கு நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். வருகிற நாள்ல நீங்க பார்க்க போறீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற கிரகிக்க முடியாத காரியத்தை குறித்து. அதெல்லாம் கர்த்தருடைய சன்னதியில சொல்ல மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல போய் சொல்ல நிக்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு என் மனசார பிளஸ் பண்றேன். மகா இரக்கமும் உருக்கமும் தயவும் நிறைந்தவரே, இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தேவ ஜனங்களை நான் நினைக்கிறேன், உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எப்தா என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையை நான் உங்களோடு கூட பேசினேன். சொந்த சகோதரர்களால நியாயம் தீர்க்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டவன் அந்த பட்டணத்துக்கு தலைவனாய் உயர்த்தப்பட்டதை இந்த ஜனங்களுக்கு நான் பேசி இருக்கிறேன். இந்த ஜனங்கள் ஒருவேளை நிராகரிக்கப்பட்டவர்களா இருப்பாங்களானா, சொந்த குடும்பத்துல பிரயோஜனமற்றவன்னு சொல்லி தள்ளப்பட்டவங்களா இருப்பாங்களானா, அந்த சன்னதி அந்த பட்டணம் இந்த ஜனங்களை உயர்த்த கர்த்தாவே இவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் வேண்டி ஜெபிக்கிற ஒப்பு கொடுக்கிற. தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற ஜீவன் தந்த பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் உங்களை அடுத்த வாரம் கிரகிக்க முடியாத காரியம் என்கிற தலைப்பிலை சந்திக்க நான் ஆவலா இருக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு வாரமும் மண்டே பாருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல்.